மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆட்டோ டிரைவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரி தமிழர் தேசம் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா தெப்பம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு அதே ஊரை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் தங்கமணி என்பவர் நிர்வாணமான முறையில் அரசு பள்ளி வளாகத்தில் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ராஜதானி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 4 சிறுவர் உட்பட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதில் சிறுவர்களிடம் தவறாக நடக்க முயன்றதால் 5 பேர் சேர்ந்து அடித்து கொலை செய்து உள்ளதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதனை கண்டிக்கும் வகையில் ஆண்டிப்பட்டியில் தமிழர் தேசம் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது கொலை செய்யப்பட்ட தங்கமணி என்பவரின் வீட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் திருட்டில் ஈடுபட்டதாகவும் அதனை தங்கமணி கண்டித்துள்ளதாகவும் இந்நிலையில் முன்பகையை மனதில் வைத்து தங்கமணியை கொலை செய்துவிட்டு குற்றவாளிகள் கொலை செய்யப்பட்ட தங்கமணியை தவறாக சித்தரித்து சிறுவர்களிடம் தவறாக நடந்து கொண்டதாக பொய் குற்றச்சாட்டை கூறியுள்ளதாக உறவினர்களும் தமிழர் தேசிய கட்சியினரும் தெரிவித்துள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் உரிய முறையில் விசாரணை செய்யாத ராஜதானி காவல்துறையினரை கண்டித்தும் இந்த படுகொலை சம்பவத்தில் காவல்துறையினர் துரிதமாக செயல்படவில்லை என குற்றம் சாட்டியும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் இந்த கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி கொலைக்கான உண்மை காரணத்தை கண்டறிந்து இதற்கு தூண்டுதலாக உள்ள நபர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் கோஷம் எழுப்பப்பட்டது. குருமணிகண்டன், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழர் தேசம் கட்சி. கடந்த 22ஆம் தேதி அன்னைக்கு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய தெப்பம்பட்டிங்கிற கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான தங்கமலை என்பவர் நிர்வாணமான நிலையில் ஒரு பள்ளி வளாகத்தில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். அந்த வழக்கில் காவல்துறை ஒரு 2 தினங்கள் கழித்து பல்வேறு அழுத்தங்கள், கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று திரண்ட பிறகு பல்வேறு அழுத்தங்களுக்கு பிறகு ஒரு 5 நபர்களை குற்றவாளியாக அடையாளம் காட்டுகிறார்கள். அந்த 5 நபர்களிலே 4 பேர் 17 வயது கூட பூர்த்தியாகாத இளம் சிறார்கள். அந்த 4 பேரும் இன்னொருவர் ஒரு 27 வயது இளைஞரும் சேர்ந்துதான் இந்த கொலையை செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். இதோடு சேர்த்து அவர் ஓரின சேர்க்கைக்கு இந்த இளம் சிறார்களை அழைத்தார், அதனால்தான் கொலை செய்யப்பட்டார் என்று ஒரு இழிவை சுமத்துகிறார்கள். உண்மையிலேயே அந்த தங்கமலை என்பவர் கூலி தொழிலாளி, அவருக்கு அப்படி ஒரு பழக்கம் கிடையாது என்று அந்த குடும்பத்தினர் சொல்கிறார்கள். 8 மாதங்களுக்கு முன்பாக இதே கூலி தொழிலாளியான தங்கமலை வீட்டிலே இந்த இளம் சிறார்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். அந்த கொள்ளையை இவர் கண்டித்திருக்கிறார். அப்போது அது காவல் நிலையத்திலே புகார் கூட அளிக்கப்படவில்லை, கண்டித்து அனுப்பியிருக்கிறார். அதை தொடர்ந்தே அந்த முன்விரோதத்தை மனதில் வைத்துதான் இந்த படுகொலை நடந்திருக்கிறது. 2016லும் இதே முத்தரையர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் அதே பகுதியில் தெப்பம்பட்டியை சார்ந்தவரை இதே போன்ற முறையில் இதே சேம் பேட்டர்னில் நிர்வாணமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். அதனால இந்த கொலை வழக்கு எங்களுக்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த கொலைக்கு பின்னணியில் இன்னும் பல நபர்கள் இருக்கலாம் என்று தோன்றுகிறது. காவல்துறை இதை அவசர கதியிலே விசாரிக்கிறார்கள். அதனால் இந்த வழக்கை நாங்கள் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறோம். இது சார்ந்து நாங்கள் உயர்நீதிமன்றத்தையும் அணுகுவதாக முடிவு செய்திருக்கிறோம். நன்றி.